சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லா இடத்துலயும் தேடியும் பொண்ணு எங்கேயும் காணுமே. அப்படி எங்க போயிருப்பா? பொண்ணு மட்டும் இல்லை, பெரியப்பா செண்பகம் யாருமே வீட்டில் இல்லை. அவங்க எல்லாம் இங்கே வெளில போயிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை மாப்பிள்ள. மச்சான், நானும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ராஜபாண்டி, ஊருக்குள்ள தேடி பார்க்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்கு. ஒருவேளை பொண்ணு அங்க இருந்தானா சொன்ன வார்த்தையெல்லாம் திருப்பி வாங்க முடியுமா? அவசரப்பட்டு இந்த வார்த்தையை விட்டுறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்க. பெரியவரே, என்ன ஆச்சு? என்ன பாக்குறீங்க? எங்க சார் பொண்ணு? அவளை கைது பண்ணி கூட்டிட்டு வரலையா? இது பாருங்க, பொண்ணு வீட்டுல இல்ல. தப்பிச்சு போயிட்டாளா? மாமா தப்பிச்செல்லாம் எங்கேயும் போல மாமா, வீட்டுல இல்ல மாமா. எங்க போயிருக்காளா? அவங்கள தப்பிக்க விட்டுட்டு நாடகம் ஆடுறியா? மாமா எங்க அவங்க போயிருக்காங்கன்னா எப்படி மாமா? குட்டிமாவை தேடி தான் போயிருப்பாங்க. நீங்க ஏன் மாமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? இங்க பார், உன் பொண்டாட்டி தான் என் மருமகளை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கா. மாமா சத்தியமா பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணாத மாமா. அப்படின்னா உன் பொண்டாட்டி யாருக்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்க போனா? மாமா நம்ம ஒரு பக்கம் தேடுற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இப்ப பொண்ணியை தேடி தான் போயிட்டு இருக்கோம். தும்ப விட்டுட்டு நீ வாழை தேடிட்டு இருக்க. உன் கூட சேர்ந்து நாங்களும் முட்டாள் மாதிரி வீணா தேடி அழிஞ்சிட்டு இருக்கோம். நாம காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் கிட்ட பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு நான் சொன்னேன். நீ தான் அவன் நல்லவனு பாராட்டு பத்திரம் எல்லாம் கொடுத்து இன்ஸ்பெக்டரை பொண்ணியை தேட விடாம பண்ணிட்ட. அப்பவே பொண்ணியை பிடிச்சி விசாரிச்சிருந்தா இந்நேரம் என் மருமகளை தேடி கண்டுபிடிச்சி காப்பாத்தி இருக்கலாம். மாமா நான் இப்பவும் சொல்றேன் மாமா, பொண்ணு நல்லவதான். அவ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணவே மாட்டான்.